மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு. தலைமை செயலாளர், உள்துறை செயலாளர், டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்பு. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலையத்தில் அடித்துக் கொல்லப்பட்ட இளைஞர் என்ன தீவிரவாதியா என நீதிபதிகள் கேள்வி. லாக்அப் மரணம் குறித்து தாமாக முன்வந்து விசாரிக்க கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முறையீடு. திருபுவனம் இளைஞர் மரணம் குறித்து மாநில மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்த வேண்டும். உண்மைகள் மூடி மறைக்கப்படுவதாகவும் வழக்கறிஞர் மைக்கேல் ஸ்டானெஸ் பிரபு என்பவர் மாநில மனித உரிமை ஆணையத்துக்கு கடிதம். திருபுவனம் லாக்அப் மரணம் சம்பவத்தில் எவ்வித சமரசமும் இன்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். தெலங்கானா மாநிலம் சங்காரெட்டி அருகே தொழிற்சாலையில் ரியாக்டர் வெடித்து பயங்கர விபத்து. தீயில் கருகி 8 பேர் பலி, 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் படுகாயம். தெலங்கானா ரசாயன தொழிற்சாலை விபத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக பிரதமர் மோடி இரங்கல். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணம் அறிவிப்பு. சென்னை வியாசர்பாடி பணிமனையில் மின்சார பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். முதல் கட்டமாக 120 புதிய மின்சார பேருந்துகள் இயக்கம். அந்தமான் கடல் பகுதியில் காலையிலிருந்து அடுத்தடுத்து 3 முறை நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகளில் 4.7 மற்றும் 4.6 பதிவாகியிருப்பதாக தேசிய நில அதிர்வு மையம் தகவல். திமுக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை தாண்டி முதலீடுகளையோ புதிய வேலை வாய்ப்புகளையோ உருவாக்கவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கூட்டணி ஆட்சி குறித்த எடப்பாடி பழனிசாமியின் கருத்து பாஜகவுக்கானது என திருமாவளவன் பேச்சு. பாஜக அதிமுக கூட்டணியில் இணைப்பு உள்ளதே தவிர பிணைப்பு இருப்பதாக தெரியவில்லை எனவும் கருத்து. சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்திக்கு முன்ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். கைது செய்ய தடை விதித்த உச்சநீதிமன்றம் 25,000 ரூபாய் பிணை தொகை செலுத்த உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு குற்றவாளி ஞானசேகரனின் வீட்டை அளவீடு செய்யும் அதிகாரிகள். வீடு ஆக்கிரமிப்பு நிலத்தில் இருப்பதால் அறநிலையத்துறை, மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை. இசையமைப்பாளர் AR ரஹ்மானுடன் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் திடீர் சந்திப்பு. சுமார் 1 மணி நேரம் இருவரும் கலந்துரையாடியதாக தகவல். கடலூர் அருகே மகன் வாங்கிய கடனுக்கு தந்தையை கடத்தி கை விரலை வெட்டியதாக புகார். ரூபாய் 6 லட்சம் கடன் பெற்ற நிலையில் ரூபாய் 67 லட்சம் கேட்டு கந்துவட்டி கும்பல் கடத்தியதாக குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் குப்பாண்டாம் பாளையத்தில் துப்பாக்கிகளுடன் பதுங்கியிருந்த 2 பீகார் இளைஞர்கள் கைது. துப்பாக்கியை யாருக்கு விற்பனை செய்ய வைத்திருந்தார்கள் என்பது குறித்து போலீசார் விசாரணை. முழு கொள்ளளவை எட்டிய மேட்டூர் அணையிலிருந்து கூடுதலாக உபரி நீர் திறப்பு. அணையிலிருந்து 48,000 கன அடி நீர் வெளியேற்றம்.
பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து கூடுதல் நீர் திறப்பு. வினாடிக்கு 24,397 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கிரவுட் ஸ்ட்ரைக் ஸ்பா GT3 சாம்பியன்ஷிப் போட்டியில் ப்ரோ AM பிரிவில் அஜித் குமார் ரேசிங் அணி முதலிடம். கடுமையான சவால்களையும் மீறி வெற்றி கனியை பறித்த அஜித் குமாரின் அணி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 71,320 ரூபாய்க்கு விற்பனை. பாண்டிச்சேரியிலிருந்து எழும்பூர் சென்ற விரைவு ரயில் நிலையத்திலிருந்து 200 அடி தள்ளி நின்றதால் பயணிகள் அவதி. தண்டவாளத்தில் பயணிகள் நடந்து சென்ற நிலையில் ஓட்டுநரின் கவனக்குறைவா என விசாரணை. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆட்டோ ஓட்டுநரின் சட்டையை கிழித்து காலணியால் தாக்கிய பெண். ஆட்டோவில் புடவை சிக்கியதால் பெண் ஆத்திரம். திருப்பதியிலிருந்து சொந்த ஊர் திரும்பிய கர்நாடகா பக்தர்கள் வேன் மீது லாரி மோதிய விபத்தில் 3 பலி. ஆந்திர மாநிலம் அன்னமையா அருகே நடந்த விபத்தில் 10 பேர் படுகாயம். அமர்நாத் யாத்திரை முன்பதிவுக்காக ஜம்முவில் குவிந்த திரளான பக்தர்கள். ஜூலை 3ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது யாத்திரை. கர்நாடகா மாநிலம் அத்திப்பள்ளியில் லாரி மோதி படுகாயமடைந்த SI சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. கடந்த 24ஆம் தேதி நடந்த விபத்து காட்சிகள் தற்போது வெளியீடு. பழனி முருகன் கோவில் அருகே இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் ஆக்கிரமிப்பு. நிலத்தை மீட்க உத்தரவிடக் கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல். சென்னை மாமன்ற கூட்டத்தில் ரீல்ஸ் பார்த்த கவுன்சிலர்கள். மக்கள் பிரச்சினை குறித்து பேசாமல் வீடியோ பார்த்த கவுன்சிலர்களின் செயலால் அதிர்ச்சி. நெல்லை நெல்லையப்பர் கோவில் ஆணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் ஜூலை 8ஆம் தேதி நடைபெறுகிறது. தனது இயக்கத்தில் சிம்பு நடிப்பது வடசென்னை 2 இல்லை, தனுஷ் நடிப்பதுதான் வடசென்னை 2 ஆக இருக்கும் என இயக்குனர் வெற்றிமாறன் விளக்கம். பீகார் மாநிலம் கயாவில் ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்ட 6 பெண்கள். துரிதமாக செயல்பட்டு பெண்களை மீட்ட உள்ளூர் மக்கள். இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் அப்பளம் போல் நொறுங்கிய 5 மாடி கட்டடம்.
4 வழி சாலை அமைக்கும் பணியால் கட்டடம் இடிந்து விழுந்ததாக தகவல். துருக்கியின் மேற்கு பகுதியில் கட்டுக்கடங்காமல் பரவும் காட்டுத்தீ. 11 விமானங்கள் 27 ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் தீயணைக்கும் பணி தீவிரம். கிராண்ட் ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான விம்பிள்டன் டென்னிஸ் தொடர் லண்டனில் இன்று தொடக்கம். நடப்பு சாம்பியன் அல்கராஸ், நம்பர் 1 வீரர் சின்னர், ஜாம்பவான் ஜோகோவிச் இடையே கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்ப்பு. TNPL தொடரில் நாளை முதல் தகுதி சுற்று போட்டிகள் தொடக்கம். நாளை இரவு 7:15 மணிக்கு நடைபெறும் முதல் தகுதி சுற்றில் சேப்பாக், திருப்பூர் அணிகள் பலப்பரீட்சை.